முதலாவது நமக்கு தேவை தரிசன கண்கள். பிரியமானவர்களே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, நீ மோரியா தேசத்தில் உள்ள மலைகளிலே ஒன்றை தெரிந்து கொண்டு நான் உனக்கு குறித்திருக்கிற இடத்திலே நீ போய் ஈசாக்கை பலியாக செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 3ஆம் நாளிலே தூரத்திலே அந்த மலையை அவன் பார்த்தான் என்று எழுதியிருக்கிறது. தட் இஸ் விஷன். நமக்கும் ஒரு தரிசனம் இருந்தால் நிச்சயமாய் ஒரு நாள் தூரத்திலே பார்த்ததை நிச்சயமாய் ஒரு நாள் பக்கத்திலே பார்ப்போம். பிரியமானவர்களே, ஆபிரகாம் பார்த்தது மாத்திரமல்ல, அந்த மோரியா தேசத்து மலைகளிலே மேலே ஏறி போகும் பொழுது அவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட பார்த்தான், சுகந்தரித்தான். நீங்கள் ஒருவேளை உங்களுடைய ஊழியத்தை குறித்து, சபையை குறித்து, சபையுடைய கட்டுமானத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, வேலையை குறித்து, உங்க எதிர்காலத்தை குறித்து உங்களுக்குள்ளேயும் ஒரு தரிசனம் இருக்குமே ஆனால் தூரத்திலே பார்த்ததை ஒரு நாள் நிச்சயமாய் பக்கத்திலே பார்ப்பீர்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான் என்று வாசிக்கிறோம். யாக்கோப்பு கர்த்தருடைய கையவோ காலையோ தொடையவோ அல்லது ஜிப்பாவையோ பிடிச்சு அவன் காரியத்தை சாதிக்கவில்லை. யோசியா 12வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது யாக்கோப்பு அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் என்று எழுதியிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, உடைந்து போன உள்ளத்தினுடைய வெளிப்பாடு, உடைந்து போன உள்ளத்தோடு கண்ணீரோடு அவரிடத்தில் கேட்கும் பொழுது யாக்கோப்பை கடந்து அவரால் போக முடியவில்லை. பிரியமானவர்களே, அநேகர் சொல்லுவது உண்டு கண்ணீர் பலவீனம் என்று. பலவீனத்தை கூட அவன் பலனாய் மாற்றிக்கொண்டான். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, உங்களுடைய கண்ணீரை எல்லாம் கர்த்தர் துருத்தியில வைத்திருக்கிறார். நீங்கள் மாத்திர கண்ணீரோடு தேவ சமூகத்திலே உட்காரும் பொழுது உங்களுடைய கண்ணீரை கடந்து தேவனால போகவே முடியாது. நிச்சயமாய் சொல்லுகிறேன், பெருக்கத்தின் மேல பெருக்கமும் ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதத்தை கொடுத்து நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது யாக்கோப்பு பெயர்சபா வனாந்தரத்தில் இருந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கக்கூடிய தன்னுடைய மாமனாரான லாபானுடைய வீட்டுக்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறார். சூரியன் அஸ்தமானது, இருட்டி விட்டது. என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு கல்லை தலைக்கு வைத்துக் கொண்டு அவர் படுத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய சொப்பனத்திலே, அவருடைய தரிசனத்திலே வானத்துக்கும் பூமிக்குமாய் ஒரு பெரிய ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏணியிலே தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான ஒரு காட்சியை பார்க்கிறார். 12வது வசனத்திலே ஏணியின் மறுமுனையிலே அங்கே கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 28வது அதிகாரத்துக்கும் ஆதியாகமம் 32வது அதிகாரத்துக்கும் இடைப்பட்ட காலகட்டம் 20 வருஷம். பிரியமானவர்களே, 20 வருஷத்துக்கு முன்னாடி யாக்கோப்புக்கு நன்றாய் ஞாபகம் வந்துருச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த அதே கர்த்தர் என்று சொல்லி ஆதியாகமம் 32வது அதிகாரம் பொழுது யாக்கோப்பு பின்பு தனித்திருக்கும் பொழுது ஒரு புருஷனை கண்டான். பாருங்க, அந்த புருஷன் வேற யாரும் அல்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏணியின் மறுமுனையிலே பார்த்த அதே கர்த்தர் இன்றைக்கு வந்து விட்டார் என்று சொல்லி அவன் கர்த்தரை நோக்கி மன்றாடி கெஞ்சி போராடி மேற்கொண்டான். பிரியமானவர்களே, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். 20 வருஷத்துக்கு முன்னாடி தூரத்திலே பார்த்த அந்த தரிசனம் ஒரு நாள் கர்த்தரை பக்கத்திலே கொண்டு வந்தது. நீங்கள் தூரத்திலே பார்க்கிற தரிசனம் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். உங்களுடைய சபையை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய வேலை ஸ்தலங்களை குறித்து நீங்கள் தூரத்திலே பார்க்கிற தரிசனம் ஒரு நாள் பக்கத்திலே கொண்டு வரும். உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ளே இழுத்து செல்லும். கலிலேயா கடலிலே இயேசு மீனை உருவாக்கவில்லை, இயேசு மீன் இருக்கிற இடத்தை பார்த்தார். தரிசன கண்களோடு பார்த்தார். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் தரிசன கண்களோடு பார்க்கும் பொழுது வலை கிளியத்தக்கதாக, படகு அமிழத்தக்கதாக ஆசீர்வாதங்களை சுகந்தரிப்போம். இயேசுவுக்குள்ளும் அப்படி தரிசனம் இருந்தது. பிரியமானவர்களே, மார்க் 11வது அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கும் பொழுது கிராமத்துக்குள்ளே போங்கள், இருக்கக்கூடிய கழுதையை அவிழ்த்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, ஆயத்தமாக்கப்பட்டதை இயேசு எப்படி பார்த்தாரோ அதே தரிசன கண்களோடு நீங்களும் பார்க்கும் பொழுது உங்களுக்கான ஆயத்தமாக்கப்பட்டதை நீங்கள் சுகந்தரிப்பீர்கள். பிரியமானவர்களே, மார்க் 14-13 வாசிக்கும் பொழுது இயேசு ஆயத்தமாக்கப்பட்ட மேல் அறையை அவர் தரிசன கண்களோடு பார்க்கிறார். நீங்களும் தரிசன கண்களோடு பார்த்தீர்களே ஆனால் உங்களுடைய உயர்வை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். யோவான் 14:12 சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிற நான் செய்த காரியங்களை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று எழுதியிருக்கு. தரிசன கண்களோடு பார்ப்பாரே ஆனால் நானும் பார்ப்பேன் என்ற விசுவாசத்தோடு உங்களுடைய ஊழியத்தை குறித்து, சபையை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து தரிசன கண்களோடு நீங்கள் தூரத்திலே எதை பார்க்கிறீர்களோ ஒரு நாள் பக்கத்திலே கொண்டு வரும், ஆசீர்வாதங்களுக்குள்ளே இழுத்து செல்லும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.